Hi friends, welcome to another video. சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் வந்து லிட்ரலாக பற்றி எரியுது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் தான் நம்ம வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். நேபாளில் அப்படி என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொட்டஸ்ட் ஆனதை வந்து மேற்கொண்டாங்க. செப்டம்பர் 8 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நேபாள் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவை வந்து பேன் பண்ணுறாங்க. எதனால் வந்து அவங்க பேன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளில் இருக்கக்கூடிய ஐஆர் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்களுடைய பசங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஒரு ஹை கிளாஸான ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் இந்த கார் வாங்கியிருக்கேன், நான் பாருங்கள் இங்கே வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கேன், நான் பாருங்கள் இங்கே இந்த லேண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியே வந்து போஸ்ட் பண்ணி ரொம்பவே வந்து பெருமையாக பேசி ரொம்பவே ரிச்சாக இருக்க மாதிரி வந்து அதில் போர்ட்ரே பண்ணி அவங்க வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னே நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இவனுங்க என்னன்னா வந்து நம்மகிட்ட வந்து ஊழலானதை மேற்கொண்டு அதில் இருக்க காசை வச்சுட்டு அவங்க பசங்களுக்குலாம் வந்து இவ்வளோ லக்ஸரியஸான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்காங்களே, இவனுக்கு இவ்வளோ லக்ஸரியஸாக வந்து காரு பைக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக வாழ்ந்துட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித கோவம் அடைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நெப்போ கிட்ஸ் நெப்போ பேபி கிட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆனதை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து நெப்போ கிட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு பையன் எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா, எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஹேஷ்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரெகுலரான ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே வந்து ஹேஷ்டாக் வந்து மென்ஷன் பண்ணி நீ வந்து எந்த காஸ்ட்ல தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிற, உங்க அப்பா எந்தெந்த ஊழல் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் வந்து அதை வைடாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தப்போ அந்த சோஷியல் மீடியாவில் வந்து அது வந்து ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சது பாருங்க. அப்போதான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களை பற்றியே நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அஃபிஷியலாக வந்து சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறோம், ஸோ நீங்கள் எங்களை பற்றி எதுவுமே பேச முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை வந்து கொண்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அங்கே பேன் பண்ணப்பட்டது, விச் இன்க்ளூட்ஸ் பாப்புலர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆகிய அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் அப்புறம் டிஸ்கார்ட் இருக்கிற 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அங்கே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பேசக்கூட உரிமை இல்லையா, எங்களோட கருத்துக்களை வந்து நாங்கள் முன் வைக்க முடியாதா, ஸோ நீங்கள் எங்கள் வாயவே வந்து கட்டுப்படுத்துறீங்களா, எங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விதமான ப்ரொட்டஸ்ட் வந்து ஆரம்பிச்சது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஐஆர் அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து உள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை உடைக்கிறது எல்லாத்தையுமே இந்த சூறையாடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விதமான பிரச்சனையை வந்து மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பிரச்சனை பெருசாகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புகை குண்டுகள் அதுக்கப்புறம் வந்து ரப்பர் குண்டுகள்லாம் வந்து வீச ஆரம்பிச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறந்துருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க.